அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீப நாட்களாக நிறைய பேர் காய்ச்சலால் அவதிப்படுறத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் மழையும் கொஞ்சம் வெயிலும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் சாதாரணமாக நமக்கு ஒரு சளி பிடிச்சிது அப்படின்னா கூட அது 3 நாள் 4 நாள் காய்ச்சல் மாதிரியான ஒரு நிலைக்கு அவதிப்படுறோம். அதுவும் குழந்தைகளும் முதியவர்களும் இந்த வகையான காய்ச்சலால், அதாவது ஒரு ஃப்ளூ வகையான காய்ச்சலால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. இந்த ஃப்ளூவில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, சடனாக ஒரு மூக்கு அடைப்பு உண்டாகும். அதே மாதிரி மூக்கிலேருந்து தனித்தனியாக கொட்டுறது, தொண்டை பகுதியில் ஒரு வறட்சி தன்மை உண்டாகிறது, இல்லை தொண்டையில் வலி உண்டாகிறது. இது கூட ஒரு காய்ச்சல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறது. ஒரு 2-3 நாட்களுக்கு அதீதமான ஒரு காய்ச்சலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 103 டிகிரிக்கு மேலே இந்த காய்ச்சல் இருக்கும். ஸோ இதிலே அதிகமாக அவங்க சோர்வடைஞ்சிடுவாங்க. இது கூட இருமல் மாதிரியான பிரச்சனைகள், உடம்பு முழுவதும் வலி இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் ரீசன்ட் டேஸில் நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளூ காய்ச்சல் உங்களுக்கு வருது, இது கூட உங்களுக்கு உடல் முழுவதும் ஒரு வலி இருக்குது அப்படின்னா என்னென்ன உணவுகளை முதல்ல ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய சமயங்களில் காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு 3 நாளில் உடலில் ஒரு பாதிப்பை உண்டாக்கி அதுக்கப்புறம் தானாகவே அது சரியாயிடும். ஆனாலும் கூட அந்த 3 நாட்களில் உடலில் ஒரு வறட்சி தன்மை உண்டாகி நீர்த்துவம் குறையிறதுனால தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக குழந்தைகளுக்கு அந்த காலகட்டத்தில் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். சில பேர் வாமிட் எடுத்துருவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் உணவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நல்ல நீர்த்துவமான உணவுகளை எடுத்து ஹைட்ரேஷனை கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா இருமுறை வடித்த கஞ்சி, இது நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம். முக்கியமாக குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துட்டு அதில் நம்ம 2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஸோ அந்த கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்த பிறகு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நல்லா வெதுவெதுப்பான வெந்நீர் அதில் நம்ம ஊற்றணும். ஸோ இதை இன்னும் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது இருமுறை வடித்த கஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கஞ்சி தண்ணீர் மட்டும் நம்ம ரெகுலராகவே கொடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ ஏன்னா அவங்களுக்கு அதனால வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வராது. ஏன்னா கொஞ்சம் உப்பும் நம்ம சேர்த்துட்டு ரொம்ப இலகுவான ஒரு உணவு தான். இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா நீர்த்துவம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். டாக்டர் இந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா இது கூட ஜீரகம் பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணீரை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். ஸோ இது காய்ச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த கஞ்சியை நம்ம கொடுக்கலாம். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி டயர்ட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு எழுந்திரிக்கவே முடியாத ஒரு நிலையெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் அவங்களுக்கு நல்ல ஒரு வேம்போட அந்த ஈர்க்கு, அதே மாதிரி நெல்லிக்காயோட அந்த நெல்லி மரத்தோட ஈர்க்கு கிடைச்சதுன்னா பரவாயில்ல. பட் அது கிடைக்கல அப்படின்னா கருவேப்பிலையோட ஈர்க்கு. ஸோ இந்த 2 ஈர்க்கையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல உடலில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினோட அளவு அதிகமாகும். ஏன்னா நிறைய பேருக்கு ஸோ இந்த காய்ச்சலை தொடர்ந்து அவங்களுடைய மண்ணீரல் வீக்கம் உண்டாகிறது, இல்லை உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மியாகிறது, இந்த மாதிரியான நிலைகள்லாம் இருக்கும். ஸோ அதற்கு நம்ம வேம்புனுடைய அந்த ஈர்க்கு, அதே மாதிரி கருவேப்பிலையோட ஈர்க்கு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு நம்ம கொடுக்கலாம். இதே மாதிரி முருங்கையோட ஈர்க்கு சேர்த்தும் நம்ம அவங்களுக்கு கொதிக்க வச்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம அடிக்கடி இதை ஒரு டீயாக கொடுக்கறதுனால உடலில் நீர்த்துவம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு 3 நாள் வரைக்கும் இந்த மாதிரியான உணவுகளே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். காய்ச்சல் குறைஞ்ச பிறகு தான் டாக்டர் அதிகமான ஒரு உடல் சோர்வே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பஞ்சமுட்டி கஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை நம்ம கொடுக்கலாம். ஸோ இது
நீங்கள் பச்சை பயிறு, அது கூட வந்து கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து, இது கூட அரிசி, இந்த 5 வகையான உணவுப் பொருட்களையும் வந்து நல்லா சேர்த்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 4 மடங்கு தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து வேக வச்சு இந்த ஒரு கஞ்சியை வந்து நம்ம காய்ச்சல் வந்து சரியான பிறகு வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் வந்து கொடுக்கும்போது இந்த பருப்பு வகைகளில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன், அதே மாதிரி கஞ்சி உணவாக நம்ம வந்து கொடுக்கும்போது நீர்த்துவம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி இந்த காய்ச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு உடம்பு ஹீட்டில் அதிகமாக இருக்கிறதுனால தசைகள் எல்லாமே ரொம்ப பலகீனமாயிடும். ஸோ அதனால தான் வந்து அவங்களால நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயறு வகைகளில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அப்படிங்கிறது அந்த தசைகளுக்கு அந்த இழந்த சக்தியை வந்து மீட்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பஞ்சமுட்டி கஞ்சியை வந்து நம்ம கொடுக்கலாம். இது கூட இந்த காலகட்டத்தில் காய்ச்சல் வரக்கூடாது டாக்டர், ஏன்னா நான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மஞ்சள், மிளகு, அது கூட வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு சின்ன சின்ன மாத்திரைகளாக செஞ்சு காலை இரவு 2 வேளை வெதுவெதுப்பான பாலோடையோ இல்லை வந்து வெந்நீரோடையோ இல்லை சாதம் வேக வச்சு அந்த தண்ணீரோடையோ சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த காலகட்டத்தில் வயிற்றுக்கு மந்தத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நல்ல எளிமையாக அதே சமயத்தில் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய கஞ்சி வகையான உணவுகள், ரசம் சேர்ந்த உணவுகள், அதே மாதிரி மோர் சேர்ந்த உணவுகள், இந்த மாதிரியான உணவுகளை நம்ம வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ மந்தத்தை கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் அதிகமான அளவுக்கு காரத்தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த காலகட்டத்தில் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இது கூட எளிமையான சுவாச பயிற்சிகள், ரெகுலராக சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஷர் ஆகிறது, ஏன்னா அந்த வைட்டமின் டி சத்து அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல்முறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பருவ காலத்தில் உண்டாகக்கூடிய ஃப்ளூ வகையான காய்ச்சல்லேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். காய்ச்சல் வந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறைகளை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க லிவ்இம்யூன் கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிவ்இம்யூனில் சீந்தில், கோரைக்கிழங்கு, மஞ்சள், இந்த மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மூலிகைகள் வந்து இருக்குது. ஸோ இந்த லிவ்இம்யூன் கேப்சூல்ஸை வந்து உணவுக்கு முன்னாடி 2 கேப்சூல் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பருவ காலத்தில் உண்டாகக்கூடிய காய்ச்சல் வரதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஒருவேளை காய்ச்சல் வந்தாலும் அது மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்காம எளிமையான முறையில் வந்து அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த பருவ காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய ஃப்ளூ வகையான காய்ச்சல், இதற்கான அறிகுறிகள்லாம் வந்து என்ன, இந்த காய்ச்சல் இருக்கும்போது என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்கலாம், காய்ச்சல் சரியான பிறகு மீண்டும் நம்மளுடைய உடல் பலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வகையான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம், இது கூட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு லிவ்இம்யூன் கேப்சூலை எப்படி பயன்படுத்தலாம், இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் அடிக்கடி காய்ச்சல் வருது, இல்லை யார் வீட்டில், நான் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்ததுன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு காய்ச்சல் அப்படிங்கிறது பரவக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளை தற்காப்பு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது தான் வந்து நல்லது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.